ஹாய் ஹலோ guys வெல்கம் டு த சேனல் பாய் ஆன் விண்டோஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது பஸ் சிமுலேட்டர் இந்தியா இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கைஸ். ஸோ இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பஸ் ஓட்ட போகிறோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓட்டிருப்போம், அந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தோனேஷியாவில் ஓட்ட போகிறோம். இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் டிரைவராக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கிற பஸ்ஸை விட இந்த இந்தோனேஷியன் பஸ் பாருங்களேன், ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் ஆடம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் பாருங்கள், இது கலர் வந்து நானாக மாற்றலை, அது டிஃபால்ட்டாகவே இப்படி வந்திருக்கு. செம்மையாக இருக்குது இந்த பஸ்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா டூர் மோடு போகலாமா இல்லை கரியர் மோடு போகலாமான்னு பார்க்கும்போது கரியர் மோடே பெஸ்ட்டாக இருக்குது கைஸ். ஸோ ஸ்டார்ட் நியூ போடலாம். ஓகே, இங்கே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம் கைஸ், சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. சரி, இந்த ஜக்கர்த்தாலேருந்து இந்த பந்தங்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போகலாம். முதல்ல இந்த 2 பஸ் கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடும். ஆக்சுவலி கைஸ், நான் இன்னும் வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மாடுலாம், அதாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த BMW அந்த மாதிரி ஓட்டுறதெல்லாம் வந்து போட்டு விளாட்லான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஸோ வந்து ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே ஏதோ டக்குன்னு ஏதோ ஆயிடுச்சு கைஸ். எப்போ பாரு இந்த ஃபோன் இப்படி தான் ஆகுது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினல் ஆர் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வரவே இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜக்கர்த்தா போல். ஆக்சுவலி ஜக்கர்த்தா வந்து அது பேர் என்ன கைஸ், இந்த இந்தோனேஷியாவோட கேபிட்டல்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ பஸ்ஸோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது. நம்ம முடிக்கும் போது எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஸோ ஓகே கைஸ், நம்ம பர்ஃபெக்டாக திருப்பிட்டோம். யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி கார் ஓட்டினா எப்படி இருக்கும்னு. BMW சரி விடுங்க, அதை விடுங்க. இப்போ நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பேர் ஷாப் இருக்குது கைஸ், இங்கே ஜக்கர்த்தா பக்கத்தில். சரி கைஸ், நம்ம எப்படியோ செம்மையாக திருப்பிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் போகணுன்னு போட்டிருக்கு. இந்த பஸ்ஸு செம்ம ஸ்பீட் எடுக்குது கைஸ், இந்த 2 இடத்துலையுமே 100 போகுது. ஓகே, இந்த இது அதாவது இந்தியாவில் ஒரு மாதிரி இந்த ஹேர்பின் பின்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு, இதில் எப்படி வர போகுதுன்னு தெரில எனக்கு. ஓகே, நான் பொறுமையாக கட் பண்ணலாம். இந்த வாட்டி ரொம்ப பொறுமையாகவே நான் போகலாம் கைஸ். இந்த இடத்துல போலீஸ் வண்டி போகுது. என்ன கைஸ், இங்கே எவ்வளோ இங்கே எவ்வளோ நம்ம சேனல் நவர மாட்றாங்க கைஸ், எவ்வளோ சேனல் நவர மாட்றாங்க கைஸ். எப்படியாவது கட் பண்ணுங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கிறிஸ்டா போகுது. கட் பண்ணிட்டேன் கைஸ் நான் எப்படியோ. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இதோ இப்படி போகணுன்னு காட்டுது கைஸ், இந்த லெஃப்ட் எடுக்கணும்னு காட்டுது. ஓகே, நம்ம லெஃப்ட் எடுத்து ஹைவேஸ் ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஹைவேஸ் தான். ஸோ நம்ம எப்போவுமே இந்த லேன்லேயே மெயின்டைன் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம இந்த லேன்லேயே மெயின்டைன் பண்ணலாம் கைஸ். ஓகே, ஸோ இதோட நெக்ஸ்ட் ஏதோ கமர்ஷியல் மேப் தான் வருது கைஸ். செம்ம கமர்ஷியல் ஹாஸ்பிटल बिल है, कितने पैसे कहां से आएंगे, पैसे की चिंता आप मत कीजिए पापा. मैम நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்களா, இந்த மேலியோன்ற ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் கேம் தயாரிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரக்லாம் இருக்குது. செம்ம ட்ரக்கும் ஒரு வாட்டி ஓட்டலாம், பரவாயில்ல. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஒரு டோல்கேட் வருது. டோல்கேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரவே இல்லை. ஸோ நம்ம எப்போவுமே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த லேனே மெயின் பண்ணலாம். அந்த லேன்லேயும் டோல்கேட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ கைஸ், முட்டிட்டேன். பரவாயில்ல, நல்லா குறையல. ஸோ 5 ரூபா தர சொல்கிறாங்க. 5 ரூபா தந்துருக்கோம் கைஸ். சார் அவ்வளோ ஸ்பீடாக போனது தேவைலாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது பரவாயில்ல, விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஸ்பீடு ஆனால் பஸ்ஸு ஆக்சிலரேஷன் தான் கைஸ் எனக்கு இருக்கிறதுலே இந்த கேமில் ரொம்ப பிடிச்சது. ஓய் என்ன கைஸ் கட் பண்ணுறாங்க அந்த லாரிக்காரன் கைஸ். திடீர்னு ஸ்டியரிங் கண்ட்ரோல் போயிடுச்சு தப்புன்னு. பரவாயில்ல, எப்படியோ அனுப்போம். ஓகே, அந்த முன்னாடி உங்களுக்கு மேப்பை பார்த்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த முன்னாடி எவ்வளோ ரோடு ஒரு மாதிரி கட் ஆகிட்டே போதுவாங்க. மேலே அப்படியே ஃபுல் ஃப்ளைஓவர்னு நினைக்கிறேன். எல்லாம் ஃப்ளைஓவர்னு நினைக்கிறேன் கைஸ். மேலே பாருங்க எவ்வளோ ரோடு போகுது. எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ளைஓவர் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த இடத்துல ஒன்று போகுது. வா செம்மதான். அப்புறம் இந்த இடத்துல பாருங்க அவன் ஜாயின் ஆகுது பாருங்க. சரியானது கைஸ். ஓகே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 142ல் போயிட்டுருக்கு. சரி நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாமான்னு பார்க்கும்போது ஒரு 194 லிட்டர்ஸ் இருக்குது கைஸ். இப்போ நான் வேறு இந்த லேன் தெரியாமல் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வண்டி வந்துச்சு. திருப்பி நம்ம அந்த லேனுக்கே போயிடலாம். ஓகே ஓகே கைஸ் செம்ம வந்துட்டோம். சார் எல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணுறதாவே இருக்குது கைஸ். அப்போனா பண்ணால் தப்புன்னு முட்டிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதான். பரவாயில்ல நான் கரெக்டான இதுக்கு தான் வந்துடுவோம். திருப்பி டோல்கேட் வருமானு தெரில. ஏன்னா எக்ஸிட் டோல்கேட் ஒன்று இருக்கும் இல்லையா. இந்த அதுவும் இல்லாமல் ஸ்டியரிங் வந்து டேம் லைட்டாக இருக்குது. அதனால் லைட்டாக அசைச்சாலே ஒரு மாதிரி பஸ்ஸு திரும்பிடுது கைஸ். ரொம்ப இது பண்ண லைட்டாக அசைச்சா ஐயோ ரொம்ப திரும்புது. அப்புறம் டக்குன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வைங்களேன். நான் வேறு 100லேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டணும்னு போல இருக்குது எனக்கு. ஏன்னா இந்தியா பஸ் மினிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம 94 இருந்துச்சு பஸ் ஆட்டு கடைசியில். ஸோ ஓகே இப்படி கட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நம்ம போலீஸ்கார் வழியாக தான் கட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு லேன் இருக்கா, தனியாக ஒரு லேனு. ஸோ இதுலேயே போகலாம் போல இருக்கே. யாருமே இதில் போக மாட்டாங்க. விடுங்க நம்ம இதுலேயே போகலாம். ஸோ 149 தான் போதே கைஸ். இது அந்த பஸ் 152 ஏதோ போச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வண்டி இருக்கே எப்பா இதுதான் தொல்லை. அதில் டோல்கேட்டா இல்லை ஓகே அது ஒரு பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து பிரிட்ஜு தெரிஞ்சுட்டே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சைட் மிரரில் பார்த்தா தெரியும் நம்ம இந்த ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். லைட்டாக நவுந்து போகலாம்னா சைட் மிரர் கூட பாருங்களேன். அந்த ஒரு சைட் மிரர் இருக்குது, அது கீழே ஒரு மிரர் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. அது எதுக்குன்னா ரிவர்ஸ்க்காக. ஏன்னா அந்த மிரர் கொஞ்சம் கீழ் காட்டியிருக்கும். சரி நம்ம எப்படியோ லேன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். அப்போலேருந்து 149 கூட நம்ம க்ரூஸ் பண்ணலாம். இல்லை கைஸ் இது வந்துடுச்சு டோல்கேட். ஸ்லோ பண்ணோம் இப்போ நம்ம. ஸோ இங்கே ஸ்லோ பண்ணிட்டு நம்ம இந்த லாரி போகிறதுல போகலாம். ஓ ஓ ஓ ஸோ செம்ம கைஸ். எப்படியோ ஐயா எப்படியோ வந்துட்டோம். ஸோ ஓகே கைஸ் அந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா இது முடிச்சு ஐ திங்க் ஹைவேவே முடிச்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் மேப் ஐ திங்க் லோட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு. ஓகே இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப என்தியாசிஸ்டாகவே இல்லை கைஸ். எப்போவுமே வீடியோ பண்ணுவோம் ஒரு மாதிரி ரொம்ப என்தியாசிஸ்டிக்காக இருக்கும். பட் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. ரைட்டாக சண்டே இல்லையா. ஸோ ஓகே கைஸ் கமர்ஷியல் மேப் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. இந்த வாட்டி ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸு ஸ்விக்கிலேருந்து ஆட் வந்திருக்காங்க. சரி ஏன் மேப் லோட அந்த மாதிரி அந்த கோழிலாம் ஓடுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு அனிமலை கூட இருக்கு நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஓகே நம்ம ஏதோ பொறுமையாக ஏதோ ஒன் வே ரோட்டில் வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். இது முடிச்சிட்டேன்னா நம்ம இன்னொரு டூர் பண்ணலாமா எங்கேயாவது. ஆமாங்க கைஸ் ஒன் வே ரூட். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ் ஹாட் வந்து குறைஞ்சிடவே கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து நம்ம பொறுமையாகவே ஓட்டணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இடத்துல 112 போவே கூடாது கைஸ். இப்போ திடீர்னு வண்டி வந்துச்சுன்னா காலி நான். ரொம்ப திரும்புது கைஸ். வண்டி வந்துச்சா நம்மளும் இண்டிகேட்டர் போட்டு திருப்போம். ஓகே பள்ளம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கு கைஸ். பஸ் ரொம்ப ஆடுது. ஓகே நம்ம இப்போ லெஃப்ட் சைட் தான் போகணும். இண்டிகேட்டர் போட்டுடலாம். ஓகே கைஸ் கரெக்டாக நம்ம திருப்பிட்டோம். சரி பரவாயில்ல செம்மையாக திருப்பி. பஸ்ஸில் 100 இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். ரொம்ப நாளாக ரோப்ளாக்ஸ் வீடியோவே போடல. ஏன்னா எந்த வீடியோவுமே எந்த கேமே நல்லதாகவே கிடைக்க மாட்டேங்குதுமே. போச்சு போங்க 98. ஐயோ 98 வந்துச்சு. நான் சரியாக திருப்பலை. நான் ஆக்சுவலி இப்படி போனேன் நான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். அதாவது இடிக்காதுன்னு நினச்சிட்டு தான் போனேன். பட் திருப்ப ஐயோ கைஸ் அது கூட 99 இருந்தால் வரும். 98 ஆயிடுச்சு கைஸ். நான் டக்குன்னு போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துடக்கூடாது. நான் அதுக்குள்ளே அந்த காரை மட்டும் ஓவர்டேக் பண்ணி ஐயோ வந்துச்சு கைஸ்.
இப்பதான் மனுஷங்கலாம் இந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா திருப்பி ஏதோ ரோட்டுக்குள்ள வந்துருவோம் நம்ம. நம்ம ஆக்சுவலி லெஃப்ட் சைட் போறதுனால நமக்கு சிக்னல்லாம் நிக்க தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா போறவங்களுக்கு தான் சிக்னல் கைஸ். ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா போயிட்டோம். இது என்ன இடம்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, அது இதுவா வைப்பரா? ஏதோ பூர்வ கர்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். பூர்வ கர்த்தா. சரி, பரவாயில்ல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீஸா ஹட்டுக்கு தான் பாஸ்தா ஹட்டுன்னு ஏதாவது போட்டுருக்காங்களா, இல்லை இந்தோனேஷியாவில் அந்த மாதிரி கடை இருக்கான்னு தெரியல. அப்போதான் அப்படிதாங்க ஈஸ். மெக்டானல்ட்ஸ்க்கு வந்து யூஆர் டொனால்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியான அவன் இங்கேருந்து ஹைவே மச்சாதான் நிற்பான் அவன். ஸோ அது இதுவா பஸ்ஸு வாஷ் பண்ணுறது போல். நான் கூட இதுன்னு நினச்சேன். அது என்னது பஸ் ஸ்டாப்னு நினச்சிட்டேன். முன்னாடி பாருங்க ஈஸ், ஒரு ஃபார்ச்சுனர் போகுது. நம்ம சென்டரில் போயிட்டு அடிச்சிடும், கண்டிப்பாக அடிச்சிடும். பரவாயில்ல, நல்ல வேலை 97 வந்துருக்கோம்னு நினச்சேன். ஆக்சுவலி இந்த இடத்துல அந்த போலீஸ்காரெலாம் ஒரு மாதிரி லேம்போட ஷேப்லேயே இருக்கு ஈஸ். அந்த ஹராக்கனோட ஷேப்லேயே இருக்கு. நான் இப்போதான் பார்த்தேன். நான் அந்த ஹராக்கனிலான ஒரு ஷேப் அந்த மாதிரி இருக்கு ஈஸ். ரைட்டா நான் ஹிண்ட் கொடுக்குற மாதிரி கேட்கா. அவனே ஃபர்ஸ்ட் அடிக்கலாம். சரியான கட் பண்ணங்க ஈஸ். அந்த இடத்துல அந்த ஒரு 2 கேப்புனால பூந்தம் பாருங்க. ஓகே, இந்த இடத்துல ஏதோ சத்தியமா திருப்பியும் கட் பண்ணும். அவன் இந்த கிறிஸ்டாவை எப்படியா தாண்டிக்கலாம். இப்போ அவன் மேல அடிச்சு போறான். கிறிஸ்டாவை தாண்டிட்டான். முன்னாடி இன்னும் ஃபார்ச்சுனரோ கிறிஸ்டாவோ போயிட்டு இருக்கு. கிறிஸ்டா தான் திருப்பியும். எல்லாரும் இங்க கிறிஸ்டா தான் வச்சிருக்காங்க போல. இது ஒரு கிறிஸ்டாவா? இதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டா போய் போடுங்க. அதுக்கப்புறம் தான் அது ஒரு லாரி போகுது. ஓகே, பரவாயில்ல. நம்ம இந்த ஊரை தாண்டிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேப்பு முடியுது. ஓகே, முடியுது. இதெல்லாம் காசு போகிற வித்தியாசம் இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எம்ஜி ஹாஸ்டலாக இருக்குது. ஏதோ என் கெஸ்டிங் சொல்லியிருக்கேன். அது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரி, ஐ திங்க் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். வந்துட்டோம் மோஸ்ட்லி. இதான் எனக்கு தெரிஞ்ச ஊராக இருக்கும். பார்ப்போமா? ஆமாம் கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த பந்தங்கன்ற ஊர். ஸோ நம்ம இந்த சைட் கட் பண்ணுவோம். ஓகே, நம்ம திருப்பி 110 போகலாம் கைஸ். இந்த லேன் எடுத்துக்கலாம். இந்த லேன்லேயும் வண்டி போயிட்டே தான் இருக்குது. ஆனால் ஸ்லோவாக போகிற வண்டியாகவே இருக்குது கைஸ். இல்லைங்களா, நம்ம மாதிரி ஃபாஸ்ட் போகிற வண்டிலாம் இந்த இடத்துல இந்த லேனில் போகாது. ஓகே, நல்ல வேலை லேன் கட் பண்ணிட்டான். சரி, இந்த லேன் நம்ம தான் கட் பண்ணிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேர்ன் எடுக்கிறோம். ஓகே ஓகே, இல்லை ஒரே ரோடு. செம்ம சரியான டேர்ன் எடுத்தோம். குறைஞ்சிச்சுன்னு நினச்சேன். பஸ் எடுத்து குறைய போகுது. ஐயோ, குறைஞ்சிச்சு. 2 பாயிண்டா குறையுது. 98லேருந்து 96. ஐயோ, 100ல மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சேன். லாரிக்காரன் என்ன பண்ணிருப்பான்? பரவாயில்ல, வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஓகே, டர்னிங் சிக்னல் போட்டுருவாங்க. சூப்பர், ஐ திங்க் எல்லாம் போறாங்க. நம்ம போயிட்டு இந்தோனேஷியாவோட இந்த சிட்டி பாருங்க, மாதிரி நான் பொல்யூட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இந்தியா ஒரு மாதிரி ரொம்ப கேஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. பட் இந்தியாவில் அந்த இந்தியன் கேமில் பார்த்தீங்கன்னா கொச்சி கொடுத்தாங்க, ஹைதராபாத் கொடுத்துருவாங்க, டெல்லி கொடுக்கல, கொல்கத்தா கொடுக்கல, சென்னை கொடுக்கல. இந்த 3 இம்பார்ட்டன்ட் சிட்டிஸுமே கொடுக்கல. பெங்களூர், ஹைதராபாத், மும்பை கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு 3 சிட்டிஸ் வேணும் கேஸ். நம்ம இண்டிகேட்டர் போட்டு
எவனும் வரல. அப்போ போய் மழை வந்துச்சு. இப்ப நம்ம சென்ட்ரல் லைன்லயே கண்டினியூ பண்ணலாம். சென்டர் லைன்லயே போலாம் கைஸ். கொஞ்சம் இந்த பஸ்ல ஆடாஸ் இல்லைன்னா லேன் கீப் அசிஸ்ட் நல்லா இருக்கும். சரி, அதெல்லாம் நம்ம ஒரு பஸ்ல எதிர்பார்க்க முடியாதான். எங்க கைஸ் போகுது ஏதாவது அது இருக்கு கைஸ். நான் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துட்டு இப்போ பஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நேராக போய் கரெக்டாக பார்க் பண்ணலாம் கைஸ். இந்த இடத்துல போய் ஹேண்ட் பிரேக் போட்டுருவோம். செம்மையா பார்க் பண்ணும். पातीங்கன்னா நம்ம இந்த ட்ரிப் 25 लाख का हॉस्पिटल बिल है। कितने पैसे कहाँ से आएंगे? पैसों की चिंता आप मत कीजिए पापा। मैम सरकार என்ன ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, அது இதாகுது. இதான் டோர் மோட். இது வேற என்ன எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுது. நான் ஆடவே இல்லை ஒன்று கூட. ஸோ இது ரொம்ப இதுவும் கொஞ்சம் தூரம். ஸோ இது பாருங்க, அது உள்ளே இருக்கு. ஸோ வாங்க இதுவே 25 लाख का हॉस्पिटल बिल है। कितने पैसे कहाँ से आएंगे? पैसों की चिंता आप मत कीजिए पापा। मैम सरकार ஸோ ஓகே, ஏறிட்டாங்க. இன்னும் இந்த மாதிரிலாம் பஸ் இது வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஒரு பஸ் கூட நின்னல. ஜக்கர்த்தால இருந்து கிளம்புனா ஒரு பஸ் கூட நின்னது. இந்த இடத்துல ஒரு பஸ் நிற்குது. வெயிட் பண்ணுங்க, இன்னும் யாருமே ஏறல. ஓ, பிக்கப் பேசஞ்சர்ஸ் வந்து டெசிக்னேட்டட் ஏரியா. ஓகே, நம்ம தான் போய் பேசஞ்சர்ஸே பிக்கப் பண்ணோம். இப்போ நம்ம டூர் பஸ்ஸு, அதாவது டூர் பஸ்னா வந்து நம்ம தான் போனோம், அவங்க வரக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ இப்படி கட்டுறது வேற இடத்துல அந்த ஒரு ஆண்டி வராங்க. அடிச்சாலும் ஒன்றும் ஆகாதுதான். ஆனாலும் என்ன கைஸ், அவன் எப்படி திருப்பினான் பாத்தீங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தேய்ச்சிட்டே வரான். செம்மையா திருப்பினாங்க கைஸ். ஆனா நல்ல வேலை நான் அந்த லேனை எடுக்கலாம். சத்தியமா முட்டி நேரம் 94 இல்லை 95 ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி டேர்னிங்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஜுஜுபி ஈஸியாக டேர்ன் எடுப்பேன். முக்கியமாக இந்த மாதிரி டேர்ன் எடுக்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி டேர்ன் எடுக்கும்போது சூப்பராக நம்ம டேர்ன் எடுத்துரும். அவன் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் போயிட்டான். கண்டிப்பாக ஐயோ 94 வந்துச்சு. சார் 94லாம் வரவே கூடாது கைஸ். இந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் கேவலமாலாம் ஓட்டல. ஓகே, கண்டிப்பாக எவ்வளோ ஸ்பீடாக போனால் அங்கே காலி தான். நல்ல வேலை கைஸ், முட்டிட்டு இருக்கோம் திருப்பி. இந்த இடத்துல ஏதோ லெஃப்ட் காட்டுது. இந்த இடத்துல ரைட்டு. திருப்பி இங்கே ரைட் இல்லையா? அதனால ரைட் இண்டிகேட்டர் போட்டு திருப்பணும். ஓகே கைஸ், வந்துட்டோம். ஸோ அங்கே தான் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டெசிக்னேட்டட் ஏரியாவுக்கு போய் நிறுத்திட்டோம். ஸோ பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிட்டாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டூர் பிளேஸுக்கு போகணும் கைஸ். ஏதோ டிரைவ் டு கருடா விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடம். ஓகே, நம்ம ரொம்ப பக்கத்தில் தான் காட்டுச்சு. பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டியூரேஷன் வேறு அதிகமாக போகுது. வாங்க, பக்கத்தில் தான் இருக்கும்னு நம்புகிறேன். சரி, ஓகே. நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்குல்லே சிட்டிக்குள்ளெல்லாம் ஸ்பீடு போயிட்டுருக்கோம். ஐயோ மழை வந்துச்சு. சறுக்குங்க இனிமே கொஞ்சம் சறுக்கும். சரி, போலாம்.
போகவும் மாட்றாங்க ஈஸியா. இந்த பாருங்க ஈஸியா எடுக்கலாம் டர்ன்லாம். இப்போ இங்க அடிச்சோனே வந்தாங்க திரும்பிட்டோம். இப்போ பர்ஃபெக்ட்டா திருப்பிட்டோம். ஸோ கைஸ் ஐ திங்க் ரொம்ப தூரமா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதுவும் நான் லைட்டா அந்த டர்னிங்ல சறுக்குது நான் இப்போ ஃபீல் பண்ணேன். பக்கத்துல தான் ஆனா காட்டினாங்க. இடிச்சிட போகுது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இடிச்சிட்டேன் போங்க 93. ரொம்ப சாதிட்டு போகுது. ட்ரிஃப்ட் ஆகுது பஸ். ட்ரிஃப்ட் ஆகுது. நோ நோ. பரவாயில்ல இடிக்கல சொல்லி வாயிடும்போது மிச்சம். கைஸ் என்ன கைஸ் கமர்ஷியல் மேப் வருது. ஐ திங்க் கைஸ் ரொம்ப டியூரேஷன் போகுது. அதனால இதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய்.